ஏன்பா பிக் பாஸ் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்தா இப்படியா பண்ணுவீங்க? நடிக்க சொன்னால் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து வித்தியாசமாக என்னமோ பண்ணுறன்ற பேரில் கோமாளித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு புரியலை. இந்த செலிப்ரேஷன் வாரம் வந்து செலிப்ரேஷன் வாரம் மாதிரி போகலை, என்னமோ வன்மங்களை கொட்டும் வாரமாகத்தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பணப்பெட்டி வைக்கிற டாஸ்கில் எக்ஸ் கண்டஸ்டன்ஸை வச்சு ஒன்று பண்ணுறாப்புல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியாக இன்னொரு டாஸ்க்கை கொடுத்து இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் பேசுங்க, அந்த இடத்துல உங்களோட வன்மங்களை கொட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷோ போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வியானா வந்து பேசியே வந்து இவங்க சாண்ட்ரா வந்து ஏற்றி விட்டுருவா போல இருக்கு. அந்த லெவலுக்கு ஒரு பக்கம் வியானா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. கூடவே வந்து ரம்யா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போது செலிப்ரேஷன் ரவுண்டு வருஷம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் டாப் 6ஓ டாப் 5ஓ அவங்கள செலிப்ரேட் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்படித்தான் நல்ல விதமாக தான் எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க. ஈவன் சீசன் 7 எந்த அளவுக்கு டாக்ஸிக்காக இருந்த ஒரு சீசன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சீசனில் கூட இந்த மாதிரி வன்மத்தை யாரும் கொட்டலை செலிப்ரேஷன் ரவுண்டில் வந்து. ஆனால் இங்கே வந்து கொட்டுறாங்க கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எனி டைம். இதில் ஒரு பக்கம் அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோவில் கெமி அவர்கள் வந்து இந்த வீட்டுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. பிக் பாஸ் வந்து கெமி அவர்களை வச்சு ஒரு டாஸ்க் வந்து ஒரு ப்ளே பண்ணுறாப்புல, சீக்ரெட் டாஸ்க். ஆமாம், போன வருஷம் பணப்பெட்டி வந்து ஓடி போய் எடுக்கணும் அப்படின்னு வச்சு ஜாக்லின் அவர்கள் பரிதாபமாக எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. இந்த வருஷம் வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லி என்னென்னமோ டாஸ்க்கு கொடுத்து அதில் வந்து பணத்தை சேர்க்கணும். நேற்றெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நோட் பாடியில் வந்து கம் தடவிட்டு ஒரு ரெயின் கோட் மாதிரி போட்டு அதில் கம் தடவிட்டு உருண்டு பிறண்டு நீங்கள் வந்து காசு எடுக்கணும்னு சொன்னாங்க. திவ்யா அவர்கள் தான் அதிகமான பணத்தை வந்து எடுத்திருந்தாங்க. 4 பேர் விளையாண்டாங்க. திவ்யா, விக்கல்ஸ் விக்ரம், கானா வினோத், சபரி, இது ஒரு பக்கம் விளையாண்டாங்க. அடுத்த டாஸ்கில் எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் விளையாண்டாங்க. அதில் வந்து எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் ஜெயித்தாங்க. அந்த சுற்றினுடைய பணம் வந்து அவங்களுக்கு போகாது. பிக் பாஸ் வந்து காலையிலே வந்து என்ன சொல்லிட்டாப்புலன்னா, பணப்பெட்டி எடுக்கலைன்னா அந்த பணப்பெட்டி வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதாவது இந்த வின்னிங் அமௌண்ட்டில் வந்து குறையும் போல் இருக்குது. அது வந்து நான் சரியாக பார்க்கல. நல்லா தூங்கினேங்க, சூப்பராக தூங்கினேன். தூங்கி எந்திரிச்சு நான் பார்த்தேன். இனிமேல் வந்து அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால தான். அதாவது ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு வாரம் நான் நல்லா தூங்கினா தான் நான் நல்லா பழைய நிலைமைக்கு வர முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நல்லா தூக்கம். எழுந்திரிச்சு பார்த்தா பல சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம பேசுவோம், ஒன்று ஒன்றா பேசுவோம். இன்னும் டைம் ஆயிரல, நம்ம பேசுவோம். ஒரு 1000 பேருக்கு போய் சேர்ந்தால் கூட போதும், சரியா? ஸோ சீக்ரெட் டாஸ்க்கு கொடுக்குறாப்புல. ஸ்டோர் ரூம் வழியாக கெமி அவர்கள் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து வெளியில் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய டாப் 6 வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை கொடுக்குறாரு. ஒரு முன்னாள் ஹவுஸ்மேட் வந்து ஸ்டோர் ரூமில் இருக்காங்க, யாருன்னு சொல்லலை. அவங்கள நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. கெமியை வச்சு தான் ஏதோ ஒரு டாஸ்க் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு பிக் பாஸ். நான் சொல்கிற வரைக்கும் அவங்க வந்து வெளியில் வரக்கூடாது, அவங்கள மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கார்டன் ஏரியாவுக்கு கூட்டு போனால் தான் கெமி அவர்களை உள்ளே கூப்பிட்டு வந்து மறைச்சி வைக்க முடியும். ஸோ அந்த சமயத்தில் ஒரு சண்டை போடுற மாதிரி, இவங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணுறாங்க. ப்ராங்க் பண்ணி அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒருத்தரை சூஸ் பண்ணுங்கள், இந்த எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸை நீங்கள் ஒருத்தரை சூஸ் பண்ணுங்கள், யார் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு, நீங்கள் சூஸ் பண்ணி ஒருத்தரை சொல்லுங்கள், அவர் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எப்படி அதை சொல்ல முடியும், நீங்களே உங்களுக்குள்ளே ஒருத்தரை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பிரவீன் என்ன சொல்கிறாரு, ஓட்டுப்படி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஒரு ப்ராங்கை பண்ணுற இடத்துல இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே தங்கக்குள்ளே அடிச்சுக்கிறேன்னு சொல்லி சபரி பண்ணுற வேலைகள் இருக்குது பாருங்கள். போயிட்டு ஏன்னு கத்துறது, பீன் பேக்கை தூக்கி போடுறது, விசிறி அடிக்கிறது, 5 பேர் சேர்ந்து ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும், அதாவது இவரை பணப்பெட்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களாமா எல்லாரும், ஏன் சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ திவ்யாவுக்கும் சபரிக்கும் சண்டை மாதிரியும் திவ்யாவுக்கும் விக்கல்ஸ்க்கும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை தான். ஸோ அவங்க ஆஸ் யூஷுவல் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் மாற்றி நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள் யாரை போகணும் யார் அனுப்பணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு தேவையில்லாத ஒரு, அதாவது ஓவர் ஆக்டிங்காக இருக்குது. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஓரளவுக்கு எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. பிரவீன் காந்திலாம் கண்டுபிடிச்சிட்டாப்புல, என்ன ப்ராங்கா, சூப்பராக பண்ணுறீங்களே ப்ராங்கு அப்படிங்கிற மாதிரி பிரவீன் காந்திலாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாப்புல. சாண்ட்ரா அவர்கள் வந்து உள்ளே போயிட்டு நைஸாக போய் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் ஆளாக வந்து அவங்க தான் போய் ஸ்டோர் ரூமை திறக்கிறாங்க. திறந்தா கெமி அவர்கள் வந்திருக்காங்க. கெமி அவர்கள் வந்து என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்றது தெரில. ஸோ கெமி அவர்களை நேராக உள்ளே கூப்பிட்டு போய் தலை பெட்ரூமில் அந்த வியானா ஒளிஞ்சிருந்தாங்க தெரியுமா, அந்த ஸ்கூல் டாஸ்கில், அதே மாதிரி கெமி அவர்களை பெட்ரூம் பின்னாடி ஒளிய வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்க் நடக்குது. இப்போ நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த வீடியோ பேசுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே கெமி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரமாக கெமி அங்கேயே இருக்காங்க. கஷ்டம் இல்லையா? ஸோ இந்த வீட்டை சுட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். இதில் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து சண்டை போட்டு உள்ளே வராங்க. திவ்யாவுக்கு தெரியல கெமி அவர்களை கொண்டு போய் ஒளிய வச்சாச்சுன்னு சொல்லி. மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, திவ்யாவுக்கு தெரில. இவங்க கேமராவில் போய் பிக் பாஸ் டோரை திறங்க, பிக் பாஸ் ஸ்டோர் ரூமை திறங்க, பிக் பாஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க, பிக் பாஸ் கிட்ட ஏன் பிக் பாஸ் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சமாச்சும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் பிக் பாஸ், ஸ்டோர் ரூமை திறங்க அந்த பொண்ணு பாட்டு கதறுது. ஒருத்தரும் சொல்லலை ஏமா அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி. அவங்களும் போகிறாங்க வராங்க, போய் கன்ஃபெஷன் கேமராவில் பேசுகிறாங்க. பிக் பாஸ் சட்டையே பண்ணல. சொன்னால் தெரிஞ்சிடும், சொல்லவும் முடியாது. அப்போ தான் வந்து விக்கல்ஸும் கானா வினோத்தும் உள்ளே வராங்க. இவங்க நேராக கானா வினோத்திட்ட போயிட்டு பேசுகிறாங்க. என்னங்க பிக் பாஸ் வந்து கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாப்புல, நான் ரொம்ப நேரமாக வந்து கதவை திறக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் திறக்கவே மாட்டுறாரு, என்ன கதை அப்படின்னு கேட்டால் வினோத் சொல்கிறாப்புல அவங்க ஆல்ரெடி போயாச்சு அப்படின்னோடனே, அட பைத்தியங்களா, இதை முன்னாடியே கிட்ட சொல்லக்கூடாதா, நான் பாட்டு கேமராவில் கதறிக்கிட்டு இருக்கேனே அப்படி இப்படின்னு அங்கே ஒரு பாருங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது ஒன்றுமே புரியாமல் நமக்கும் பார்க்குறவங்களுக்கு பயங்கரமான போரிங்காக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் வன்மம் எல்லாம் வெளில போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சா, வந்தவங்களும் அதே செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது? எனக்கு நல்லாவே இல்லை. இன்னொரு பக்கம் கானா வினோத் வெர்சஸ் திவாகர்னு சொல்லிட்டு அந்த மெய்யழகன் காம்போ மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கு. ஆனால் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்க அந்த மெய்யழகன் காம்போ. காலையிலே அவங்களுக்குள்ளேயும் ஒரு சம்பவம் போச்சு, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இப்போ வரைக்கும் பணப்பெட்டியில் வந்து எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சத்தி சில்லரை வந்து சேர்ந்துருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்கில் எவ்வளோ சேர்க்க போகிறாங்க. இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட் வந்து ஒரு வாரம் தான் நடக்கும். ஆனால் இப்போயே இவங்களை வர வச்சு அடுத்த வாரம் வரைக்கும் அதை கொண்டு போவாங்களா என்னன்னு நமக்கு தெரில. ஸோ இன்னும் இவங்க என்னெல்லாம் அக்கப்போர் பண்ண போகிறாங்க, வர்றவங்க என்ன அக்கப்போர் பண்ண போகிறாங்க, அது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வன்மம் கொஞ்சம் ஓவர்லோடாகவே போய்கிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வந்து ஒரு வேலையை பார்க்குறாப்புல, அது ரொம்ப தவறான வேலை. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தப்பு, அவர் பண்ணுறது வந்து தப்பு. கண்டென்ட்டுக்காக வந்து நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீக்ரெட் டாஸ்க், கெமி அவர்களுடைய வருகை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆஹா இப்போ தலை பெட்ரூமில் தான் நிற்கிறாங்க, அங்கே என்ன நடக்க போதோ தெரில, பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.